வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ராமதாஸ் அறிவித்துள்ள 35 வேட்பாளர்களுக்கும் ஒரே சின்னம் கிடைக்காத நிலையில் சிலிண்டர், குக்கர், பச்சை மிளகாய் உள்ளிட்ட 6 சின்னங்களில் போட்டியிடுகின்றனர். பாமக தலைவர் அன்புமணி அதிமுக கூட்டணியில் இணைந்து 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள ராமதாஸ் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்ற பெயரில் 35 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார். அன்புமணியின் மனைவி சௌமியா போட்டியிடும் தர்மபுரி, சேலம் மேற்கு, விக்கிரவாண்டி, காட்டுமன்னார் கோவில், விருத்தாச்சலம், போளூர், ஜெயங்கொண்டம், செஞ்சி, கீழ்வேளூர் உட்பட 30 தொகுதிகளில் ராமதாஸ் அறிவித்த வேட்பாளர்கள் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். சோளிங்கரில் தர்பூசணி, அணைக்கட்டில் பச்சை மிளகாய், நெல்லையில் கிரிக்கெட் பேட், பரமத்தி வேலூரில் பேபி வாக்கர், திண்டுக்கல் ஆத்தூரில் பிரஷர் குக்கர் ஆகிய சின்னங்கள் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அன்புமணி பாமக போட்டியிடும் 18 தொகுதிகளில் 11இல் ராமதாஸ் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார். ஆனால் பாமக செய்தி தொடர்பாளர் பாலு போட்டியிடும் திருப்போரூரில் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர் பொற்செழியன் வேட்பு மனுவை திரும்பப் பெற்றார். உத்திரமேரூர் தொகுதியில் ராமதாஸ் வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அன்புமணியுடன் 9 தொகுதிகளில் ராமதாஸ் நேருக்கு நேர் மோதுகிறார்.